பக்திமயம் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025. இந்த 2025ல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்களை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான். வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவார், ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார். அப்போ இந்த 2025ல் குரு பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார். குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம். அதனால தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறோம். குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துடும், மிகப்பெரிய முன்னேற்றம் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில், அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்குலாம் நன்மை செய்கிறாரா அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர். அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம். அல்லது வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை. இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராச்சும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்குன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு பிடித்த மஞ்சள் கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க. சரி, ஓகே, இப்போ நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறேங்க, அதுக்கடுத்து குரு பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்டக்கடலை வைக்கிறது ரொம்ப சூப்பர். கொண்டக்கடலைங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம், நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம். ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்டக்கடலை வச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்டக்கடலை மாலை வந்து கோர்த்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதே போல் ரத்தினக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவானுடைய ரத்தினக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பராகம். புஷ்பராகம் ரத்தினக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும். சும்மா அந்த கடையில் விற்கிற ஒரு 100 ரூபா 500 ரத்தினக்கல் அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் வரல அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதை விட்டு டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடைச்சிடும். ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால், ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சூப்பர். இல்லை யானை முடி வந்து தங்க மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க லைஃப்பில் ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 3 முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றுறாரு பார்த்தீங்களா. இந்த காலகட்டங்களில் எந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப குருவின் ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே இது வந்து பொருந்தும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலையில் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை, அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க. குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூரில் இருக்குது. ஸோ அதை போய் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம்.
கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார்? குருவானவர் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமரப் போகிறார் என்று பார்க்கிறோம். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப் போறார். அப்போ 10ல் குரு அமைந்தால் பதவியும் பறிபோங்காங்களே, எங்களுக்கு எதுவும் தொழிலில் ஒரு பிரச்சனை வந்துடுமா, அல்லது வேலையில் ஒரு பிரச்சனை வந்துடுமா, வேலையில் ஒரு சிக்கலை சந்திச்சிருமா அப்படிங்கிற பதட்டத்துடன் இருக்க இனிமேல் வேண்டாம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய சுய ராசி அதிபதியான புதன் வீட்டில் தான் அமர்றாரு. வேறு ஏதாவது வீட்டில் உட்காந்தா என்ன பண்ணலாம், ஒரு பதட்டமும் பயமும் உங்களுக்கு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய வீட்டில் தான் அமர்றாரு. மற்றவங்களுக்கு தான் பதட்டங்க, உங்களுக்கு பதட்டமே தேவையில்லை. குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, அவருடைய செயல்பாடு என்ன மாற்றம் எங்களுக்கு இருந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி வச்சிங்கன்னா, குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டு. அவர் அமர்ந்த இடத்துல வர பாதிப்பு கட்டாயமாக கிடையாது. ஆனால் அதனால் முன்னேற்றம் உண்டானா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவருடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு அற்புதமான செயல்பாடுகள் செயல்பட போகுது. என்னென்ன பார்வையெல்லாம் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடாக இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்குறாரு. அது ஒரு அற்புதமான முன்னேற்றம். ஏன்னா விசேஷ பார்வையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் விசேஷ பார்வையாக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்வையின் மூலமாக நீங்கள் ஒரு முன்னேற்றமான பாதை, அதே போல் புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடம் தான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்னா என்ன ராசியாக வரும்னு நினைக்கிங்க, கும்ப ராசியாக வரும். அப்போ கும்ப ராசியை குரு பார்வை மூலமாக நீங்கள் அற்புதமான செயல்பாடுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கும்பத்தில் யார் வரப்போகிறா, குரு பயிற்சி வந்து மே மாதம் 14ஆம் தேதி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த மே மாதமே 18ஆம் தேதி யார் வர்றாருன்னா ராகு பகவான் வர்றாரு. அப்போ 18ஆம் தேதி ராகு பகவான் அமர்வதனால ஏதாவது பாதிப்பு வந்துருமான ஒரு கவலை வரும் பார்த்தீங்களா, அந்த கவலையை நீக்குவதற்கான வாய்ப்பு தான் குருவின் பார்வை மூலமாக ஏற்பட போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம சொன்னது இப்போ பொருந்துதான், உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாதிப்பு நினச்சிங்களோ அந்த பாதிப்புகள் இல்லாமல் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொண்டு நீங்கள் முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை தான் இந்த குரு பயிற்சி. கிட்டத்தட்ட கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க 2023 ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஒரு மன அழுத்தம் 23 நவம்பர்லேருந்தே கன்னிராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம், அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு 24 பிப்ரவரிலேருந்து ரொம்ப மன அழுத்தம். கொஞ்சம் இருந்த மன அழுத்தம் பிப்ரவரிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எது எடுத்தாலும் ஒரு மன அழுத்தம் கவலையோடு தான் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க. கன்னி ராசிக்கு இவ்வளோ பெரிய படாத பாடு இருக்கக்கூடாதுப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சிங்க. இது மன அழுத்தம் எதனால் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் ராசிக்கு கேது பகவான் உள்ள நுழைஞ்சனால தான் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த குரு பார்வை மூலமாக அதில் உள்ள தாக்கம் உங்களுக்கு குறைய போகிறது. உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் ஏற்பட்ட கஷ்டம் கவலை என்பது உங்களுக்கு தான் தெரியும். நான் ரொம்ப நாளாக ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன், என்னால் காப்பாற்ற முடியல. அதே போல் பணம் விஷயத்தில் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, பணம் எனக்கு கொஞ்சம் பொருளவே மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தம்லாம் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பணத்தால் செயல்படுத்த முடியுங்கிற சூழ்நிலை தான் இந்த கலிகாலம். ஒரு அன்புக்கு இங்கே இடம் கிடையாது, பாசத்துக்கு இடம் கிடையாதுங்கிற மாதிரி தான் பணத்தை கொடுத்தா பாசம் கிடச்சிரும், அன்பு கிடச்சிருங்கிற சூழ்நிலை தான் மக்கள் அதிகமான பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி உண்மையான அன்புக்காக உண்மையான பாசத்துக்காக இயங்குகிற ராசியில் கன்னி ராசியும் ஒரு முதன்மையான ராசி. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குருவின் பார்வையின் மூலமாக பொருளாதார தடை நீங்கி பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சிறந்த பேச்சாற்றல் என்ற செயல்கூடிய நபர் நீங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. வாசனை திரவியங்கள் வாங்குறது, அப்படியே சென்ட் அடிச்சுக்கிறது, அதே போல் ஸ்டைலாக ட்ரெஸ் போடுறது, அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டைலாக வாங்கி ஓட்டுறது, இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்க போகிறது. உங்கள் அம்மாவழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடை விலகும். அம்மாவழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை கட்டுவதற்கான சூழ்நிலையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வழங்க போகிறாரு. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட செயல்பாடுகள் செயல்படும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். கடன் சுமை, கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் சுமையிலேருந்து வெளியே வந்துட்டா போதும், என்னுடைய திறமையை நான் முழுமையாக வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு, கடன் நீ கொடுத்த காசை கொடுத்தா போதும்யா
வட்டி கூட கொடுக்க வேண்டாம், தயவு செய்து கொடுத்த காசை கொடு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட உங்களுடைய கடன்காரர்கள் கொஞ்சம் மாற்றி பேசி உங்களுடைய கடன் சுமையை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், அதற்கு மேலே வட்டி கட்டிட்டேன், ஆனால் என்னால் கட்ட முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கேன், இந்த கடன் பிரச்சனை விடுவி காலம் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களே உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கும், அந்த கண் பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த கண் பிரச்சனையிலிருந்து விடுவி காலம் கிடைக்காத சாமி அப்படின்னு வேணுங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார். அதே போல் பகைங்கிறது நட்புக்குள்ளே வந்திருக்கும் அல்லது உங்களுடன் இருக்கும் உறவினர்கள் மூலமாக வந்திருக்கும். அந்த பகையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உணர்வுபூர்வமான ஒரு அன்பை கொடுத்து யார் உங்களை பகைச்சாங்களோ அவங்க உங்கள்கிட்ட சாரி கேட்டு உங்கள்கிட்ட பேசுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிடைக்கும். தங்க நகைகள் வாங்கினா சந்தோஷமாக இருக்கும். நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, நகை என் வீட்டில் கேட்குறாங்க என்னால் வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைகளை வாங்குவீங்க. அந்த நகைகள் வாங்குவது மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த 2025 நடைபெறுகின்ற குரு பகவான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் ஒரு அற்புதமான சூழ்நிலையும் தருவது என்பது நிதர்சனமான உண்மை.